திருவாரூர் நகராட்சியின் அலட்சிய போக்கால் மாணவ மாணவியர்கள் கல்வியாளர்கள் அறிவுத்திறனை பாழாக்கும் வகையில் நகராட்சி நூலகம் டீ கடையாக மாறியுள்ள அவலம் திருவாரூரில் நடந்தேறியுள்ளது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாண சுந்தரம் என்பவர் குறிப்பாக மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் கல்வியாளர்கள் நலன் சார்ந்து திருவாரூரில் நூலகம் ஒன்றை ஏற்படுத்திடும் வகையில் தனது சொந்த பணத்தில் இருந்து லட்சக்கணக்கில் நிதியினை ஒதுக்கி திருவாரூர் நகராட்சி பெயரில் அதனை வைப்பு நிதியாக வங்கியில் கணக்கு வைத்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயிலிருந்து நூலகத்தை ஏற்படுத்திட வழிவகை கண்டார். இது தவிர பண்டைய கால வரலாற்று புத்தகங்கள், புரட்சியாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்களது வரலாறு முதலான ஆயிரக்கணக்கான புத்தகங்களையும் வாங்கி நூலகத்திற்காக வழங்கியவர் கல்யாண சுந்தரம். திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் கல்யாண சுந்தரம் வழங்கிய நிதியில் இருந்தும் அவர் வழங்கிய பல்வேறு புத்தகங்களை கொண்டும் திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் அலுவலகம் எதிரே உள்ள தெற்கு வீதியில் கல்யாண சுந்தரம் முதலியார் என்ற பெயரில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு நூலகம் திறக்கப்பட்டது. இத்தகைய நூலகத்திற்கு கடந்த பல ஆண்டு காலமாக நூலகத்தை சுற்றியுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள், மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள், கல்லூரி மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள், கல்வியாளர்கள் என திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பல தரப்பினரும் தினசரி நாளிதழ், பருவ இதழ், சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள் மற்றும் வரலாற்று தொகுப்புகள் அடங்கிய புத்தகங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற அறிவு சார்ந்த புத்தகங்களை படித்து பயனடைந்து வந்தனர். இந்த நிலையில் திருவாரூர் நகராட்சி நூலகம் கடந்த சில ஆண்டு காலமாக டீ கடையாக மாறிவிட்டது. பெயரளவிற்கு நூலகத்தின் வாயில் பகுதியில் செயல்படும் ஒரு தனியார் டீ கடை உரிமையாளர் நூலகத்தின் மொத்த இடத்தையும் தனது தொழிலுக்காக பயன்படுத்தி வருகிறார். நூலக கட்டிடத்தின் உள்ளே வடை, போண்டா உள்ளிட்டவைகளை தயார் செய்வதற்கான அடுப்புகள், சிலிண்டர்கள், பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சி, காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வைத்து நூலகத்திற்கு உள்ளே யாரும் நுழையாதபடி பொருட்களை அடைத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வாசகர்கள் படிப்பதற்காக அமைக்கப்பட்ட மேஜை உள்ளிட்டவை டீ குடிக்கும் இடமாக மாறிவிட்டது. இதுகுறித்து திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் கேட்டபொழுது திருவாரூர் தெற்கு வீதியில் அறிவுசார் நூலகம் திறக்கப்பட்டு அங்கு மாணவர்கள், இளைஞர்கள் யாவரும் பயின்று வருவதாகவும் இந்த நூலகத்தில் பழைய வாசகர்கள் மட்டும் பயன்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.